ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபில்மாபதி யூடியூப் சேனல். நம்ம தளபதி விஜய் அவர்கள் நடிச்சிருக்கக்கூடிய ஜனநாயகன் படம் அடுத்த வருஷம் பொங்கலுக்கு வரப்போகுது அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஜனவரி 9 அன்னைக்கு இந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 5 நாள் கழிச்சு சிவகார்த்திகேயன் அவரோட பராசக்தி படமும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த பராசக்தி படத்தை இந்தியாவில் ரிலீஸ் பண்ண போகிற டான் பிக்சர்ஸோட சிஇஓ பார்த்தீங்கன்னா டிஎம்கேவை சேர்ந்த ஒரு நபராக இருக்கிறனால விஜய் அவர்களுக்கு போட்டியாக இந்த படத்தை வேணும்னு ரிலீஸ் பண்ணுறாங்க. இதனால நிறைய விஜய் ரசிகர்கள் இந்த போட்டியை ஜனநாயகன் வெர்சஸ் பராசக்தியாக பார்க்காம ஜனநாயகன் வெர்சஸ் டிஎம்கேவை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சில பேர்லாம் ஜனநாயகனோ பராசக்தியோ எந்த படத்தோட கண்டென்ட் நல்லா இருக்கோ அந்த படம் தான் ஜெயிக்க போகுது அப்படின்லாம் சொல்லிருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கதை இங்கே நடக்காதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா விஜய் அவர்களோட மொக்க படத்தோட வசூல கூட ரஜினிகாந்த் அவர்களோட நல்ல படத்தால் கூட கிராஸ் பண்ண முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு இருக்குது தளபதி விஜய் அவர்களோட மார்க்கெட்டு. இதுக்கு முன்னாடி சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு வெளிவந்த மதராசி படம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல படம் தான். ஆனால் அந்த படத்தோட லைஃப் டைம் கலெக்ஷனே 100 crores தான். இதில் சிவகார்த்திகேயன் வச்சு விஜய் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு இவங்க நினைக்கிறது ரொம்ப முட்டாள்தனம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்கேஸ் டிஎம்கே அவங்களோட பவர் யூஸ் பண்ணி ஜனநாயகனை விட பராசக்தி படத்துக்கு அதிகமாக தமிழ்நாடு தியேட்டர்ஸை கொடுத்தாங்க அப்படின்னா விஜய் ஃபேன்ஸோட ஈகோவை இவங்க பயங்கரமாகவே நோண்டி விட்ட மாதிரி ஆகிடும். அதனால பராசக்தி படம் எவ்வளோ சூப்பரான படமாக இருந்தாலும் ஒரு விஜய் ரசிகர்கள் கூட பராசக்தி படத்துக்கு போகாமல் அந்த படத்தை பாய்காட் பண்ண கூட வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை டிஎம்கேவோட சூழ்ச்சியால் இந்த ஜனநாயகன் படம் தமிழ்நாட்டில் தோற்கடிக்கவே பட்டாலும் வெளி மாநிலங்கள் வெளிநாடுகள் இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்கள் இந்த படம் எவ்வளோ மொக்கையாக இருந்தாலுமே கூட ஒரு பேச்சுக்கு தான் சொல்கிறேன், இந்த படம் மொக்கையாக இருந்தாலுமே கூட அவங்க விஜய்க்காக ஓட வச்சிருவாங்க. ஸோ அதனால் எப்படி இருந்தாலும் இந்த போட்டியில் டிஎம்கே தோக்க தான் போகிறாங்க. அது இந்த போட்டியில் மட்டும் இல்லை, 26 எலெக்ஷனில் கூட அவங்க தோக்க தான் போகிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கொடூரமான சூழ்ச்சிகள் பண்ணி வச்சிருக்காங்க டிஎம்கே. கொஞ்சமாச்சு நல்லது பண்ணால் தானே நல்லது நடக்கும். பண்ணுறது பூராமே கேப் மரித்தன ஃப்ராடு தனமாக இருந்தால் எப்படிங்க அவங்களுக்கு நல்லது நடக்கும். அடுத்ததான் இந்த ஜனநாயகன் படத்தோட அஃபிஷியல் டீசர் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது பற்றின சின்னதாக ஒரு அப்டேட் ஒன்று கிடச்சிருக்குது. வரப்போகிற டிசம்பர் 25 கிறிஸ்மஸ் அன்னைக்கு இந்த ஜனநாயகன் படத்தோட அஃபிஷியல் டீசர் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு நிறைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு வருது. இந்த படத்தோட டீசர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும் இது பகவந்த் கேசரியா இல்லை நாக்கிலே கேசரியா அப்படின்ட்டு.